தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக உடைந்தது. அதிமுக உடைந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆரம்பித்தார். 77ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 88ஆம் ஆண்டு அந்த அதிமுக ஜானகி அம்மாள் ஜெயலலிதா அணி என இரண்டாக உடைந்தது. பின்பு 89ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையில் ஒருங்கிணைந்தது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு மீண்டும் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்தது. பின்பு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக என்று இந்திய தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றமும் அங்கீகரித்தது. தற்பொழுது நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். தற்பொழுது 12 பேர் தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற அதிமுக தலைவராக தேர்ந்தெடுத்து சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்துள்ளனர். மீதி 35 பேர் வேலுமணி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து சபாநாயகரிடம் மனு கொடுத்துள்ளனர். ஆக அதிமுக சட்டமன்ற அதிமுக இரண்டாக உடைந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு 12 பேர் ஆதரவு, எஸ்பி வேலுமணிக்கு 35 பேர் ஆதரவு. சட்டமன்ற அதிமுக தலைவராக யாரை அங்கீகரிக்க போகிறார் சபாநாயகர் என்பது தெரியவில்லை. சட்டசபையை பொறுத்தவரை அதிமுக இரண்டாக உடைந்துள்ளது. விரைவில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டப்பட்டு பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நீக்கப்படுவார், எஸ்பி வேலுமணி பொதுச் செயலாளர் ஆக்கப்படுவார் என கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தான் பொதுச் செயலாளர் என கூறுவார். ஆக அதிமுக உடைந்து விட்டது என்றே சொல்லலாம். ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் தேர்தல் களத்தில் தனித்து களமாடிய அதிமுக தற்பொழுது இரண்டாக உடைந்துள்ளது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இனிமேல் அதிமுகவுக்கு எதிர்காலமே கிடையாது என்று சொல்லலாம். நடைபெற்று முடிந்த தேர்தலில் 3வது இடத்தை பிடித்த அதிமுக அடுத்து நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்களில் அதிமுகவுக்கு 4வது அல்லது 5வது இடம்தான் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சி வாங்குகிற வாக்குகள் கூட அதிமுக பெறாது என்பதே உண்மை.